ஹாய், இந்த ஒரு மில்கி மிஸ்ட் பன்னீர் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆன்லைன் ஸ்டோரில் கேபிஎல்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான். இது வரும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக குளக்குளன்னு இருந்தது. பட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வேளை கூலிங் வந்து வெளியில் எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால் இந்த மாதிரி இருக்கும் போல். நம்ம திரும்பவும் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் நினச்சேன் நான். ஸோ நான் ரெஃப்ரிஜரேட்டும் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் நான் செய்யும்போது அடுத்த நாள் நான் செஞ்சுட்டேன். நான் 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு அப்படிலாம் செய்யலை. அடுத்த நாளே நான் செஞ்சுட்டேன். நான் செய்யும் போதே வந்து ஒரு மாதிரி திரும்பவும் ஒரு மாதிரி குளக்குளன்னு ஆன மாதிரி இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா சுத்தமாக நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி புளிப்பாக இருந்தது. பன்னீர் வந்து சீக்கிரமாக கேடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பாலை வந்து சுண்ட வச்சு அதில் வந்து நம்ம லெமன் ஊற்றி தான் நம்ம அதை எடுக்கிறோம். கெட்டு போன ஒரு ப்ராசஸில் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவே வந்து இவ்வளோ மோசமாக வந்து கொடுத்துருக்காங்கன்னா வந்து எனக்கு நம்பவே முடியல. நீங்களே பாருங்கள், இந்த நான் தொட்டு பார்க்குறேன். நான் ஆக்சுவலி ரொம்ப கூலிங்காக இருக்குது. என்னோடய ஃப்ரிட்ஜில் நான் வச்சதால வந்து பயங்கரமாக கூலிங்காக இருக்குது. என்னால் தொடவே முடியல. நான் இப்படி தேய்க்கும் போது பன்னீர் வந்து எப்படி வருது பாருங்கள், ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி வருது. ஸோ பன்னீர் தான் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து தேர்ட் டைம். ஆக்சுவலி வந்து நான் யோகட்லாம் வாங்குவேன் நான் அங்கே தான் ஆன்லைன் ஸ்டோரில். அந்த யோகட்டும் சேம் இதே மாதிரி தான் 2 வாட்டியும் வந்தது. சரி, ஓகே, நான் வந்து விட்டுட்டேன். சரி, எதுவுமே நம்ம இது பண்ணிக்க வேண்டாம், ஒரு நாள் நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி நான் ப்ராப்பராக கூலிங்கில் வச்சு எடுத்து தான் இதை பார்க்குறேன் நான். இது ஃபுல்லாகவே செம கூலிங்காக இருக்கனால கையில் தொடவே முடியல. கஞ்சி மாதிரி வருது, தெரியுது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பன்னீரில், ஃப்ரெஷ் பன்னீரில் கண்டிப்பாக வரவே வராது. நம்ம வந்து என்னதான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபோன் பண்ணி நேரில் போய் கேட்டாலும் சரி, அவங்களுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம தான் நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணுமே. அதனால் நம்ம ஒரு பொருள் வாங்கும் போது முக்கியமாக இந்த மாதிரி பன்னீர், சீஸு, பட்டர் இதெல்லாம் வாங்குறப்ப வந்து அந்த ரெஃப்ரிஜரேட்டர் ப்ராப்பராக கூலிங்கில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ப்ராப்பராக கூலிங்கில் இல்லைன்னா அங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி கூலிங்காக இல்லை, ஸோ வந்து பொருள் வாங்கினா நல்லா இருக்காது, கூலிங் வந்து வைங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்மளை வந்து நம்புவாங்களே. இல்லைன்னா என்ன தான் நம்ம பண்ணி பொருளை வாங்கிட்டு போயிட்டோம் வீட்டுக்கு அப்படின்னா நம்ம மேலே தான் வந்து பழி வந்து வருமே. ஸோ இது எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது வந்து தேர்ட் டைம் நடக்கிறதால வந்து ஐ கான்ட் வெயிட், ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ஷேர் பண்ணியிருந்தேன்.